கலை நம் எண்ணங்களை வெளிப்படுத்த, கலை நம் உணர்வுகளை வெளிப்படுத்த, கலை நம் மனதையும் உடலையும் ஆற்றுப்படுத்த, கலை நம்மை பண்படுத்த, கலை சமூக மாற்றத்திற்காக, கலை நம்பிக்கையை விதைக்க, கலை எல்லா உயிருக்குமாக. நண்பர்களே, நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலை பண்பாட்டு அமைப்புகளில் வேலை செய்யும்போது ஒரு பெரிய உரையாடல்னா ஒரு சண்டை. கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா? கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா? இப்போ நீங்கள் அன்பே சிவம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நவீன ஓவியம் சொல்லிட்டு புரியாது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஓவியங்களை போட்டிருப்பாங்க, அது கலைக்காக, அதுக்கு பல கோடி ரூபாய் போகும். இது இந்த முதலாளித்துவ உலகத்தினுடைய ஒரு பார்வை. ஆனால் கலை மக்களுடைய மாற்றத்திற்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, மக்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை. இந்த 2 கருத்தும் காலங்காலமாக பல ஆண்டு காலமாக மோதிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த வானகத்தினுடைய அறிமுகமும் அதுக்கு முன்பும் நமக்குள்ளே இருந்த அந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம்ல, உள் உணர்வுல இருந்தோம். அது எப்படி மனிதனா மையம் இந்த புவியில்? கலை மக்கள்னா மனிதர்கள், மனிதன் தானா மையம்? மனிதன் அதில் ஒரு அங்கம் தான். அப்போது கலை மனிதனுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு மட்டும் இல்லை, கலை கலைக்காக மட்டும் அல்ல, கலை எல்லா உயிர்களுக்காகவும். அதுதான் சரியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் இப்போது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு பயிற்சியும் பட்டறையும் கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம எல்லாருக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி, அந்த காலத்துலாம் பாட்டு பாடியே விவசாயம் பண்ணதா, செடிகள் வளர்ந்ததா சொல்லுவாங்க. ஸோ அதுகளுக்கும் உணர்வுகள் இருக்குது, எல்லாவற்றுக்கும் உணர்வுகள் இருக்குது. நேற்று கூட ஒரு சி டிரேகான் அதுங்களுக்குள்ள அந்த நடனங்களை காட்சிப்படுத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி கலை ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, அது எல்லா உயிருக்குமானதான். Homani ki jod tuvar upon, in homani ki jod tuvar upon. Do you want to sing along? Yeah? Okay, so just repeat after me, yeah? Okay, line by line. Homani ki jod, tuvar upon, in homani ki jod, tuvar upon. Homani ki jod tuvar upon, in homani ki jod tuvar upon. Basumati huru to ben, tuvar telang, lahoda, आलू मेरा गा, दुलड़ते लंग जो माँ, बासुमती हुरु तो बेन, तुअर तेलंग लाहोदा, आलू मेरा गा, दुलड़ते लंग जो माँ. homani ki jod tuvar upon, in homani ki jod tuvar upon. homani ki jod tuvar upon, in homani ki jod tuvar upon. Thank you, beautiful, thank you. This song is being sung by 2 farmers. And they're talking to each other with a lot of love. And there's an acknowledgement of poverty.
And they say, but yes, we are poor, நாங்கலாம் ஆமா நம்மலாம் ஏழ்மையா தான் இருக்கோம். but we've got able bodies. நமக்கு உடல் இருக்கு. நமக்கு நல்ல உடல் இருக்கு. So we will work hard. நம்ம கடுமையா உழைக்கலாம். We'll sweat. நம்ம வேர்வை சிந்தலாம். And we'll grow rice. நம்ம வந்து நெல்ல பயிர் செய்யலாம். And then we'll harvest rice. அத அறுவடை செய்யலாம். And then from the rice, the paddy, we take the rice out of the paddy husk. அரிசில இருந்து நம்ம நெல்லிலிருந்து நம்ம அரிசி எடுப்போம். And then we will make puffed rice. Puri. We will make puri and we'll put it in milk and eat it together. That's the song. எல்லாருமே இந்த சமூக மாற்றத்தளத்திலேயோ சூழலியல் மாற்றத்தளத்திலேயோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அழுத்தங்களுக்குள்ள ஆகிறோம். கலை நம்மளுடைய மனதையும் சரி உடலையும் சரி நம்மளுடைய வேலைகளையும் சரி இன்னும் செழுமைப்படுத்தும் அப்படின்ற ஒரு விதமாக தான் நான் இந்த ஒரு கருவியை பார்க்குறேன். இது எல்லாமே நம்ம ரொம்ப சுலபமாக எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுட்டு எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக நம்மளோட வேலையில் பொருத்தி பார்க்க முடியும், நம்மளுடைய வீட்டில் பொருத்தி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிஓ ஒர்க் ஷாப் ஒரு அரை நாள் ஒரு நாள் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து எனக்கும் பாரதிக்குள்ள இருக்கிற ஏதாவது முரணா இருக்கட்டும் உரையாடலா இருக்கட்டும் நாங்கள் அதோட பொருத்தி பார்த்தோம். சரி என்ன எம்பத்தைஸ் பண்ண இன்னும் கற்றுக்கிட்டோம். நான் எங்களுக்குள்ளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸோ இதை இப்படி கையாண்டுருக்கலாமா இதை இப்படி மாற்றி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த காலங்கள் உண்டு. அது ரொம்ப அழகாக வந்து மாறி இருக்கு. ஸோ என்ன இன்னொரோட இடத்துல போட்டு பார்க்கறதுக்கும் அவங்கள என்னோட இடத்துல போட்டு பார்க்கறதுக்கும் இன்னும் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் சரி ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவத்தோட நம்ம இன்னும் நெருக்கமாக ஆகிறதுக்கு இந்த கலை ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது சில நபர்களையும் சில விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அப்படிதான் அருந்ததி, அப்படிதான் இந்த ஆர்ட் ஃபார்ம், இந்த தியேட்டர் ஆஃப் அ ப்ரெஸ் ஃபார்ம். இது நான் ஒரு நாள் ஹாஃப் டே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இது நம்ம எல்லாருக்கும் காட்டணும், இது எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு தோணுன ஒரு ஃபார்ம், அப்படி ஒரு ஆளுமை அருந்ததி. ஸோ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த 5-6 நாள் ரொம்ப நமக்கான ரொம்ப உற்சாகமாக செலவு பண்ண போகிறோன்றது நான் ரொம்ப அவலாக இருக்கேன். நன்றி.